நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனிதர்களுக்குள்ள ஏற்படுற கருத்து சித்தாந்தம் தான் வேறவே தவிர நாம் எல்லாம் ஒரே கடவுளுக்கு பிள்ளைங்க. நம்ம ஒரே வெட்ட வெளியில் தான் சுற்றிங்கிறோம். நம்ம எல்லாம் எங்கே தான் சுற்றிங்கிறோம் எல்லாரும். உனக்கு ஒரு வெட்ட வெளி, எனக்கு ஒரு வெட்ட வெளி. நல்லா யோசித்துக்கோ. உனக்கு வேற காற்று, எனக்கு வேறு காற்றே இல்லை. நான் என்ன காற்று ஏற்று விடணும், நீ என்ன தான் ஏற்று விட்ற. தண்ணி குடிக்கணும்னா எல்லாரும் ஒன்றா குடிச்சிக்கலாம். அந்த காலத்தில் குளத்தை வெட்டி எங்களுக்கு மட்டும் தான் நீரானுங்க. ஆனால் மழை எப்படி தான் பெஞ்சிருக்கான்? அவனுக்கு மட்டுமா பெஞ்சிருக்கான்? அவன் குளத்துக்கு மட்டும். நம்ம பார்த்து சிரிச்சுன்னுக்கலாம். நான் அந்த காலத்துல இருந்ததுன்னா குளத்தை அவன் வெட்டிங்கடா நீ இருப்பேன். அவனுக்கு என்ன போய் ஏன்டா தண்ணி குடிக்க போறீங்க? அது என்ன பண்ணுங்க, அவனோ தெரியாமல் அவனா கூட போய் சண்டை போட்டு இருந்துக்கிறானுங்க. கோயிலில் சேர்க்கலைன்னா பிரச்சனை கிடையாது, கோயில் கட்டிக்கலாம். ஏன் அங்கே போனோன்ற நான் வீட்டில் அவன் சேர்க்கலைன்னா சேர்க்கலன்னு சண்டையை போனா வீடு யாருது? நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தன்ற உரிமையை நீயே கட்டிக்க வேண்டியது தானே. ஆலயம் செய்தோ மதியில் அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. என்ன இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க? உனக்கு தான் எனக்கு கோயில் கட்ட தெரியும்ல, நீயே என்ன பண்ணிக்க? நான் கண்டிப்பாக அப்படி தான் திட்டிருப்பேன். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ எதிரி யாரும் இல்லை. யாருன்னா எதிரியா? உங்களுக்கு வேணும்னே எதிரியை உருவாக்குறோம். ஒரு மேடை பேச்சாளர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆரியர்கள் ஒரு வார்த்தையை போட்டு உடனே ஆகிட்டான் எதிரிங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மள அவங்க வந்து காவா வழியாக வந்தாங்க. ஆமாம், காவா வழியில் எப்போ அவர் முடியும் சாக்கடை ஓடி இருக்குமே. நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குக்கு பேர் காவா நீரானுங்க. எனக்கு காவா என்ன தான் தெரியும்? நான் ஒரு சேரியில் பிறந்து வாழ்ந்துக்கிறேன். காவானா என்ன தெரியும் எனக்கு? அந்த பக்கெட் வச்சுன்னு அம்மி வச்சு தேய்ச்சி விடுவாங்க, அந்த காவா தானே தெரியும். இந்த காவல் எப்போ வந்தாங்கன்னு தானே இப்போ யோசிச்சோம். சிரிப்பாக இருக்கும். ஆரியன் எனக்கு எதிரியா?